டெலிவரிக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. இன்னும் அடுப்பே பத்த வைக்கல. இன்னைக்கு டெலிவரி ஆகாட்டி நமக்கு அசிங்கம். அதை விட டிரான்ஸ்போர்ட் பார்ட்டி ரொம்ப டென்ஷன் பார்ட்டியா. மான நஷ்ட வழக்கு கன்சியூமர் கோர்ட்னு இறங்கிடுவாருன்னு வயித்துல புளிய கரைக்கிறாங்கப்பா. ஆர்டர் எடுக்கும் போதே எனக்கு உள் மனசுல கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. நீ தான் தைரியமா ஆர்டர் எடுத்த. இப்ப என்னப்பா பண்றது? அந்த சிலிண்டருக்காரன் அப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். லோடு வருதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அப்படி கழுத்துட்டான். எல்லாரும் என்ன கூடி நின்னு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? 500 பேருக்கு சாப்பாடு டெலிவரி பண்ணியாச்சா? ஏய், நாங்க ஏதோ பண்ணிட்டு போறோம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு போகலன்னு வெச்சுக்கோ, ஆளை அனுப்பி ஹோட்டல் அடிச்சு நொறுக்கிடுவான். அத கேள்விப்பட்டுதான் உன்னோட பாதுகாப்புக்காக நான் வந்திருக்கேன். நான் தான் உன்னால சாப்பாடு டெலிவரி கொடுக்க முடியாதுன்னு நீயும் கேட்கல, அந்த டிரான்ஸ்போர்ட் காரனும் கேட்கல. ஆமா தம்பி, நானும் கேள்விப்பட்டேன். இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு. வேற ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அத உன்னோட ஹோட்டல் பாத்திரத்துல போட்டு கொடுத்துரு. கொஞ்சம் வாயை மட்டும் பேசாம இருக்கியா? என்ன எல்லாரும் அப்படி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஹோட்டலோட ஃபைனான்சியர் வந்திருக்கேன், கண்டுக்காம இருக்கீங்க. நிறைய ஐஸ் போட்டு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. என்ன செய்ய போற கதிர்? நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். ஆமா கதிர். 500 பேருக்கு ஃபங்க்ஷன் விருந்து, குறைஞ்சது 5 சிலிண்டராவது வேணுமே. ஒரு சிலிண்டரை வச்சு எப்படி 500 பேருக்கு சமைப்பீங்க? மீதி சிலிண்டர்லாம் எங்க? புவனேஸ்வரி, அங்க பாரு.